ஏன் மாம், பெங்களூர் ரீச் ஆகிட்டேன். ஏர்போர்ட்டில் வந்து கேப் எடுத்துட்டேன் மாம். தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். டிரைவர் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்காரு. ஹைவேஸ் இல்லை. பெங்களூர் டு மதுரா அந்த கம்னு சொன்னேன். டிரைவர் இன்டீரியரில் போயிட்டுருக்காருமா. ஓகே. ஓகேம்மா. இல்லை, டேடி ரிலேட்டிவ்ஸ் யார் வீட்டில் நான் தங்க மாட்டேன். போவேன், டாக்குமெண்ட்ஸில் சைன் போடுவேன், 10 நாள் ரூம் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம்மா. நீ டேடிக்கிட்ட சொல்லிவிடு. யா, தட்ஸ் இட். ஓகே மாம். ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்லீப்பிங். பாய்மா. பாய். சார், இந்தியாவுக்கு ஃபர்ஸ்டா சார்? யா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்கேருந்து சார் வரீங்க? ஸ்டேட்ஸ். ஓ சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. சொல்லுங்கள். இது டாக்ஸி கிடையாது. இது எங்கள் வீட்டு வண்டி. எங்கள் அப்பா கூட சண்டை போட்டு வண்டியை கொண்டு வந்துட்டேன். நீங்கள் காசு கொடுத்த உடனே உங்கள் கூட வந்துட்டேன். வழியில் போலீஸ் யாராவது மடக்குனாங்கன்னா நான் உங்கள் ரிலேஷன் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே. தேங்க்ஸ் சார். பல்லவேந்திரா! எங்கேயோ போயிருக்க வேண்டியவன் சார். சம்மந்தம் இல்லாமல் உங்கள் கூட வந்துட்டுருக்கேன். காசு மட்டும் கொடுங்க, எங்கே வேணாலும் வருவேன். என்ன சார்? சார் ஓகே தானே? கரெக்டாக தானே இருக்கு. வண்டி ஏன் தானா நின்றுச்சு? மகாராஜாதி ராஜா, பூமண்டலாதிபதி, त्रिभुवन चक्रवर्ती, मत्त विलासा, विचित्र चित्ता, संकीर्ण जाति प्रकरण, सिद्धकारा, पुली गुण परणा, महेंद्र पल्लव चक्रवर्ती, வாழ்க வாழ்க வாழ்க! சார் சார் என்னாச்சு சார்? ஹே,
Who are you, man? சக்கரவர்த்தி, தங்கள் மொழி எனக்கு புரியவில்லை. யோ, யாரியா நீ? பிரபு, நான் உங்கள் சேவகன். போரில் ராஜகுல வாரிசுகள் சிதறிவிட்டால் பின்னென்றாவது அவர்கள் நம் தாய் மண்ணிற்கு வரும்பொழுது அவர்களை வரவேற்று வழிகாட்ட வேண்டும். இதுதான் என் பணி. போருக்கு முன்னரே நான் மண்ணிற்குள் தவம் புரியத் தொடங்கிவிட்டேன். இன்றுதான் நம் ராஜகுலத்தின் வழிவந்த வாரிசு நீங்கள் நம் எல்லைக்குள் வந்திருக்கிறீர்கள். அதனால் நான் மீண்டு விட்டேன். யோ, நீ என்ன மண்புழுவா என்ன? மண்ணுக்குள்ள இருந்து வந்தன்ற? இதோ என் சிங்க லக்கினை. மன்னருக்கான ரகசிய பணியில் உள்ளவரே இதை வைத்திருப்பர். ஓஹோ, மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி, இன்னுமா என்னை தெரியவில்லை? சார் ஏதோ பைத்தியம் போல இருக்கு சார். வாங்க போலாம். அரசே, இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும்? முதலில் பாலாற்று நீரில் நம் குலதெய்வம் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பின் காஞ்சியை மீட்க வேண்டும். அதன் பின் நீங்கள்தான் காஞ்சியை ஆள வேண்டும் பல்லவேந்திரா. சுத்தம். நீ எனக்காக வெயிட் பண்ணியா? ஆம் பல்லவேந்திரா. எப்ப இருந்து வெயிட் பண்ற? மகேந்திர பல்லவர் நரசிம்ம பல்லவர் காலத்தில் மன்னா. தெளிவா கேளு. நீ எப்ப மண்ணுக்குள்ள போன? திருநாவுக்கரசரின் மகிமையினால் மகேந்திர பல்லவர் சமண மதத்தை விட்டு சிவநேசராக மாறிய பொழுது. ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா சொல்லு, இல்ல புரியுற மாதிரி சொல்லு. கடற்கரையில் உள்ள பாறைகளை குடைந்து சிற்பங்கள் உருவாக்குவதை முதலில் மகேந்திர பல்லவர் தான் ஊக்குவித்தார். இன்று உலகம் முழுவதும் பாறைகள் சிற்பமாகி இருக்குமே. அந்த மாதிரி இடம் இருக்கா? மகாபலிபுரம் சார். லெட்ஸ் கோ. சார், இவன் இப்படி இருக்கான். தமிழ் இருக்கா? மனோகரமான காலை பொழுது. யோ, வாயா. மனோரமாவா? இருக்குல்ல? இது இவர் கட்டியதுதான். சார், சார் வாங்க சார். இந்த இடத்துல மல்யுத்தம் நடந்துச்சா? ஊரில் உள்ள எல்லா மல்லர்களையும் வென்ற மாமல்லர் நீங்கள்தான். அதனால்தான் இந்த இடத்திற்கு மாமல்லபுரம் என்று பெயர் சூட்டினார்கள். நம்ம கதை விடுறான். வாங்க சார், இந்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு. ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்க? சார், என்னடா இந்த கோவிலை கட்டினது நரசிம்ம பல்லவர்னு போட்டிருக்குன்னு கேட்டா அவரும் நீங்க தான்றான், அவங்க அப்பாவும் நீங்க தான்றான், அந்த வம்சமே நீங்க தான்றான். இதில் வேற நீங்க அடிக்கடி வைப்ரேஷன்ல போட்ட மொபைல் மாதிரியே ஆயிடுறீங்க. சார், நான் கிளம்புறேன் சார். இப்போ என்ன சார், பாலர் தானே போனோம், வாங்க போவோம். லக்கேஜ் அவன் எடுத்து வைக்கிட்டோம்.
இதான்ப்பா. இந்தாயா பாலா தண்ணி. ஆறு எங்கே? இதாயா நீ கேட்ட பாலாறு. பாலாறு எங்கே? யோ இதாயா பாலாறு. இதுவா பாலாறு? யோ ஆறு இருந்த இடமே இதாயா. ஆறு இருந்ததுனால தான் கவர்மெண்டே பாலம் கட்டியிருக்காங்க. ஆறு இருந்த இடமா? ஆறு எப்படி மறையும்? பாலாறு எங்கே? பாலாறு எங்கே? பாலாறு எங்கே? பாலாறு எங்கே? பாலாறு மணல், பாலாறு மணல், பாலாறு மணல். ஆறு எங்கே? ஆறு எங்கே? ஆறு எங்கே? ஆறு எங்கே? ஆறு எங்கே? ஆறில்லாத காஞ்சிக்கா நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். ஆறு எங்கே? ஆறு எங்கே? ஆறில்லாத ஊர் அழகுக்கு பாழாயிற்றே. பாலாறு பாழாயிற்றே. பாலாறு பாழாக போய்விட்டது. ஐயோ இறைவா, தண்ணீர் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆறு ஓடிய தடமாவது தெரிய வேண்டாமா? சிற்ப கோயில்களை பாதுகாத்தவர்கள் உயிர் நாடியை பாதுகாக்கவில்லையே. ஐயோ, இந்த ஆற்றை நம்பி எத்தனை ஏரிகள் இருந்தது, எத்தனை குளங்கள் இருந்தது, அத்தனையும் வீணா. இது ஆறு ஓடிய இடம் என்றால் யாராவது நம்புவார்களா? ஐயோ, நெருப்பு இல்லாத வெளிச்சம், குதிரையில்லா வாகனம் என மாற்றங்கள் எதிர்பார்த்ததுதான். ஆனால் ஆறு எப்படி காணாமல் போகும்? நாம் வாகனத்தில் வரும்பொழுது மஞ்சள் நிறத்தில் வாகனங்கள் கடந்து சென்றதல்லவா, அதில் தான் ஆற்றை கடத்துகிறார்கள். பாண்டிய நாட்டில் வைகை இருக்கிறதா அல்லது இல்லையா? பாண்டிய நாட்டில் வைகை இருக்கிறது, ஆனால் அதை சுற்றி இருந்த மலைகள் தான் இல்லை. ஆள்பவர்கள் இவற்றையெல்லாம் தடுக்கவில்லையா? நாடு எதிரிகளின் கையில் உள்ளதோ? எதிரிகள் கூட இயற்கை வளங்களை பயன்படுத்திக் கொள்ளத்தானே நினைப்பர், அழிக்க நினைக்க மாட்டார்களே. நாடு எதிரியை விட மோசமானவர்கள் கையில் இருக்கிறதா? பல்லவேந்திரா, பாலாறுதான் பாழாக போய்விட்டது. நம் குலதெய்வம் சிவனையாவது சென்று பார்ப்போம். வாருங்கள். பாப்பலாம், அவனை எழுப்பு. ஆகட்டும். அதற்குள் உன்னை நித்ராதேவி ஆட்கொண்டு விட்டாளா? வா. நித்ராதேவியா? நக்கீரர் மண்டபம், நக்கீரர் வந்து தவம் செய்த மண்டபம் இப்படி இருக்கிறதே. யோ இறங்கிறாதையா. இன்னும் ஏகாம்பரநாதர் என்ன கொடுமையெல்லாம் என்னை பார்க்க வைக்கப் போகிறாரோ? ஏய், நீ என்ன சிவன் கோயில்னு சொன்ன, இப்ப ஏகாம்பரநாதர் கோயில்னு சொல்ற? ஏகாம்பரநாதர் என்றால் சிவன் தானே? சார், அந்த கோயில் இங்க இருக்கு சார். இந்த ஊர்ல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாருங்கள். என்ன ஒற்றா, தேரோட்டியை ஞாபகம் இல்லையா? மீண்டு விட்டீர். மன்னரை அழைத்துக் கொண்டு குளத்தங்கரைக்கு வாருங்கள், வாருங்கள். மீண்டு விட்டீர், மீண்டு விட்டீர். மகிழ்ச்சி, மீண்டு விட்டீர். மன்னர் எங்கே? ஏன் தாமதம்? பூஜைகளை முடித்துவிட்டு வருகிறேன். மன்னர் எங்கே? சக்கரவர்த்தி, வேஷம் மாறுவதில் விசித்திர சித்தர் மகேந்திர பல்லவர் என்பதை நிரூபித்து விட்டீர். மன்னா, காஞ்சியை மீட்க வேண்டும். நீங்கள்தான் ஆள வேண்டும். மன்னா, நம் எதிர்ப்பை எப்படி காட்டுவது? காஞ்சியை மீட்பதை பிறகு பார்த்துக் கொள்வோம். முதலில் பாலாற்று மணல் திருடுபவதை நிறுத்துவோம். காட்ட வேண்டியது எதிர்ப்பல்ல, தொடங்க வேண்டியது போ. எப்படி அரசே? நம் முன்னோர்கள் மரபும் நம் நவீன அறிவும் துணை நிற்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பும் சரி, இன்றும் சரி, நம் போருக்கான நோக்கம் ஒன்றே, நம் தாய் மண்ணை காப்பது. தயாராகுங்கள் போருக்கு.